எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் என்பு பெண்ணுருவா கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கண்ணிற்கு தன் தமிழ் சொல்லோ மறுவுள சொற்களோ சாற்றி. குருவருள் ஆன்மீக மையத்தைச் சேர்ந்த நல்ல முறையில் நிர்வகித்து வரும் கீழர் அருள் அவர்களுக்கும், அமுதா அவர்களுக்கும், சசிகலா அவர்களுக்கும், ஜெய் சுதா அவர்களுக்கும், இந்த இணையத்தில் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருப்பது மங்கையர்க்கு தனி அரசி என்பது. சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களை நம்மிடையே பாடி சென்றுள்ளார்கள். அதில் 63 நாயன்மார்களில் 3 பெண் அடியார்கள் இருக்கின்றார்கள். 3 பெண் அடியார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒருவர் சோழ நாட்டு அரசியாக இருந்து, அரச மகளாக இருந்து பாண்டி நாட்டு அரசியாக திகழ்ந்தவர் மங்கையர்க்கரசியார். இன்னொரு பெண்மணியார் பதியத்தின் முன்னோடியாக இறைவனுக்கே அம்மையாக இருந்த காரைக்கால் அம்மையார். அடுத்த ஒருவர் திருத்தொண்ட தொகையினை இந்த பெரிய புராண காப்பியம் எழுவதற்கு காரணமாக விளங்கிய சுந்தரரை ஈன்றெடுத்த இசைஞானியார். ஆக 63 நாயன்மார்களில் பெண் அடியார்களாக இவர்கள் விளங்குகின்றார்கள். அடுத்து வருகின்ற அடியார்கள் மிகச் சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த நாயன்மார்கள் வரிசையில் அவர்கள் இடம்பெறவில்லை. இந்த 3 நாயன்மார்களில் மிகப்பெரிய ஒரு சமய புரட்சியை செய்த மங்கையர்க்கரசியாரை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இதில் ஞான சம்பந்தரால் போற்றி பாடப்பட்ட மங்கையர்க்கு அரசி சோழனுடைய மகளாக விளங்கியவர் மணிமுடி சோழர். மணிமுடி சோழனுடைய மகளாக விளங்கியவர் சோழ நாட்டினுடைய பெண். சோழர்கள் சைவத்தையும் சமயத்தையும் 2 கண்களாக பேணியவர்கள். அத்தகைய சூழலில் வளர்ந்த பெருமகள் நம்மளுடைய மங்கையர்க்கரசி. இன்று நம்ம பேச எடுத்துக்கொண்ட காப்பிய நாயகி, புராணத்தினுடைய நாயகி. அந்த அம்மா திருமணம் ஆனது பாண்டிய நாட்டில். சைவத்தை வளர்த்த அந்த சோழ நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசனுக்கு மகளாக விளங்கிய அவர் பாண்டிய நாட்டில் அங்கு கூன் பாண்டியன் என்பவருக்கு மனைவியாக அமைகின்றார். பாண்டிய நாட்டு சூழல் என்று பார்க்கும் பொழுது பொதுவா நாம கேள்விப்பட்டிருப்போம். பாண்டிய நாடு இன்று சைவத்துக்கும் சமயத்திற்கும் சிறந்ததாக விளங்குவதாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது ஒரு சமணர்களால் ஆட்சி செய்யப்பட்ட, சமணர்களால் சமயம் பரப்பப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றோம். இந்த அடித்தளத்துக்குள் செல்வதற்கு முன்னாடி அந்த காலகட்ட சூழல் எவ்வாறு இருந்தது என்று பார்க்கும் பொழுது, சமணர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள் என்பதை விட அரசர்கள் இடத்தில் அவர்கள் செல்வாக்கு பெற்ற சமயமாக சமணமும் பௌத்தமும் விளங்கியது. சமணர்கள் அரசருக்கு அரியணைக்கு அருகிலேயே அவர்கள் இருந்து தங்களுடைய தொண்டுகளையும் பணிகளையும் செய்து வந்தார்கள். சங்க காலம், சங்க மருவிய காலம் என்ற காலகட்டத்தை அடுத்து அவர்கள் வருகின்றார்கள். ஒரு தமிழகத்தினுடைய 2 பெரும் பிரிவுகளாக பார்க்கும் பொழுது, மூவேந்தர் ஆட்சி செய்தாலும் 2 பிரிவுகள்ல பல்லவ நாடு ஒரு பகுதியில் விளங்குகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பாண்டிய நாடு. பல்லவ நாட்டிலும் பல்லவர்களுடைய சாம்ராஜ்யம் மேலோங்கும் பொழுது சிம்ம விஷ்ணு, அவருடைய மகன் மகேந்திரவர்மன், அவருடைய மகன் நரசிம்மவர்மன். இந்த காலகட்டத்தில் அந்த முழுவதும் அங்க பல்லவருடைய சாம்ராஜ்யம் தான் மேல் ஓங்கி இருக்கின்றது. அப்ப பல்லவ நாட்டில் அங்கு திருநாவுக்கரசர் இருக்கின்றார். சமணராக சைவராக இருந்து சமணராக இருந்து மறுபடியும் அவர் சைவராக மாறுகின்றார். அது பின்னொரு சூழலில் பார்ப்போம். அப்போ அங்கேயும் அது சமணராக இருந்த கால் ஓச்சி இருக்கின்ற அந்த காலகட்டம். இங்கு பார்த்தால் பாண்டிய நாடு சைவ சமயத்தில் இருந்தாலும் அங்கு மேல் ஆதிக்கம் அதுவாக இருக்கின்றது. அரசன் எவ்வளியோ அவ்வழி மக்கள் என்கின்ற அந்த நிலைக்கு ஏற்ப பாண்டிய நாட்டில் இருக்கின்ற அந்த கூன் பாண்டியன், அவனும் அங்கு இருக்கின்ற மக்கள் அனைவரும் சமணர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன என்றால்,
அவனை சுற்றி இருக்கின்ற சமயம் சமண மதத்தினர் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதால் அரசன் அங்கு சமணனாக இருக்கின்றார். என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், அந்த நாடே சமண நாடாக விளங்கும் பொழுது அந்த இடத்தில் அரசனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார், அவருடைய அமைச்சராக விளங்கக்கூடிய குலச்சிறையார், இந்த 2 பெருமக்கள் மட்டும்தான் அங்கு சைவ சமயத்தை தழுவியர்களாக இருக்கின்றார்கள். இந்த சூழல் 2 நாட்டிலும் அமைகின்றது. ஒன்று பல்லவ நாட்டில் ஒரு சூழல், இந்த நாட்டில் பாண்டிய நாடு. இந்த 2 காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3, ஒரு 5, 6 வயது ஒரு சிறுவனும் 70, 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெரியவர், இரண்டும் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நமக்கு கதையே மங்கையர்க்கரசியாருடைய அறிமுகமே அவ்வாறுதான் நமக்கு காட்டப்படுகிறது. பாண்டிய நாட்டில் இருக்கின்ற இந்த அம்மா தன்னுடைய சூழல் இவ்வாறு இருக்கிறதே என்று சொல்லி வந்த இடத்தையும் விடவில்லை, தன்னுடைய பிறந்த வீட்டையும் விடவில்லை. பிறந்த வீட்டிலிருந்து வந்த அந்த சமயத்தையும் அவர்கள் தழுவி கொண்டார்கள். தன்னுடைய கணவனுடைய கருத்துக்கு நேர் எதிராக இல்லாமல் அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுதும் கூட தன்னுடைய சைவ சமயத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். கணவனுக்கு அது தெரியாதான, கோயிலுக்கு போவது இதெல்லாம் இருக்கின்றது. அவர்கள் திருநீர் அணிவதும் கூட அவர்கள் மறைமுகமாக தான் அவர்கள் அணிந்து கொண்டார்கள். சந்தனத்தில் திருநீரை கலந்து தன்னுடைய மார்பினுடைய பகுதியில் உள்பகுதியில் அவர்கள் பூசுவதாக காட்டுகின்றார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த காலகட்ட சூழல் சமணர்கள் ஒரு சைவ சமயத்தை சிவ சின்னங்களோடு அணிந்தவர்களை பார்க்கும் பொழுது அது தீட்டாக கருதுகிறார்கள். கண்ணால் பார்த்ததால் அது கண்டு முட்டு என்று தீட்டு, கண்டு முட்டு. சிவாய நம என்று அவர்கள் சொன்னதை கேட்டால், அவர்கள் இறைவனை சிவபெருமானுடைய பெயரை கேட்டால் அது கேட்டு முட்டு. அப்போ காண்பதனாலும் தீட்டு வருகிறது, கேட்பதினாலும் தீட்டு வருகின்றது என்ற நிலையில் அம்மையார் அவர்கள் அந்த திருநீர் சின்னத்தையும் கூட அவர்கள் மறைமுகமாக தான் அணிந்து கொண்டதாக வரலாறு நமக்கு சொல்லி செல்லுகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் ஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு எவ்வாறாவது அழைத்து வர வேண்டும் என்று எண்ணுகிறவராக மங்கையர்க்கரசி இருக்கின்றார். சம்பந்தரும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மறைக்காடு என்று இப்பொழுது வேதாரண்யம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, தண்டி உப்பு சத்தியாகிரகம், ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், காந்தி அவர்கள் தண்டி யாத்திரை தொடங்கிய பொழுது அந்த இடத்தில் தான் உப்புக்காக போராட்டம் நடத்தப்பட்ட இடம் வேதாரண்யம். அது திருமறைக்காடு. அந்த திருமறைக்காட்டில் 2 பேரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அதாவது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள். சந்தித்து அந்த வேதங்களால் அடைக்கப்பட்ட அந்த திருக்கோயிலை வழிபாடு செய்வதற்காக 2 பேரும் அங்கு செல்கின்றார்கள். ஒருவர் கதவனை திறப்பதற்காக பாடுகின்றார், ஒருவர் கதவினை அடைப்பதற்கு பாடுகின்றார்கள். இந்த சூழல்ல திருமறைக்காட்டில் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு அங்கு இருக்கின்றார்கள். அப்பொழுது திருமறைக்காட்டில் இந்த ஞான சம்பந்தர் அங்கு இருக்கின்றார் என்பதை கேள்விப்பட்ட இந்த அம்மையார் மங்கையர்க்கரசியார் பாண்டி நாட்டிலிருந்து தன்னுடைய பரிசனங்களை, அதாவது படை வீரர்களையும் ஏவலாளுகளையும் அங்கு சென்று அவர்களை பார்த்து வர அனுப்புகின்றார்கள். அப்பொழுது அங்கு ஞான சம்பந்தரை பார்ப்பதற்காக பாண்டி நாட்டு வீரர்கள் வருகின்றார்கள். இவர்கள் இங்கு வந்த செய்தியினை அறிந்து எங்கள் நாட்டு இளவரசி தங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டும் என்ற செய்தியை தங்களுக்கு கூறச் சொன்னார்கள் என்று அந்த ஏவலாளர்கள் அங்கு சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியை சொல்லும் பொழுது திருநாவுக்கரசர் அங்கு கூட இருக்கின்றார். ஏன்னா திருநாவுக்கரசர் அவர்கள் என்ன செய்தார் என்றால், சைவ சமயத்தில இருந்து எல்லாம் கற்று தேர்ந்து கடைசியில் அவர் சமணத்துக்கு செல்லுகின்றார். சமண மதத்துக்கு சென்று தர்மசேனர் என்கின்ற அந்த பட்டத்தையும் பெறுகின்றார். பின்னர் தன்னுடைய தமக்கையார் கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்ப சூழ நோய் கொடுக்கப்பட்டு கடைசியில் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தாய் சமயத்துக்கே அவர் திரும்பி வருகின்றார். இந்த வரலாறு எல்லாம் தெரிந்த ஒன்றுதான். ஆதலால் சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன்னா அந்த வரலாறு நமக்கு தெரியும். சமணர்கள் வந்த பின்னாடி, திருநாவுக்கரசர் இந்த சமயத்துக்கு வந்த பின்னாடி எவ்வாறெல்லாம் மகேந்திரவர்மன் அவரை கொடுமை செய்தான், சமணர்களுடைய பேச்சை கேட்டு எவ்வாறெல்லாம் திருநீற்று பூசுவதற்கு கூடாது என்று சொல்லி அங்க திருநீற்று, அதாவது திருநீர் என்பது சுண்ணாம்பு காலவாயில், அங்க விடுவது, நஞ்சு கொடுப்பது, கடலில் விடுவது, மத யானையை
அவர் மேல் ஏற்றுவது என்றெல்லாம் அவர்கள் பல இன்னல்களை சந்தித்தார்கள். ஆனா அத்துணையும் இறைவனுடைய திருவருளால் அவர் வெற்றி கொண்டார். அதன் பின்பு அங்கு அரசன் மாற்றம் பெறுகின்றான். சைவ சமயத்தை அவன் தழுவுகின்றான். அதே மாதிரி அந்த இன்னல்கள் எல்லாம் சந்தித்தவராக திருநாவுக்கரசர் இருக்கின்றார். ஆதலால் சமணர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பது திருநாவுக்கரசருக்கு தெரிந்த ஒன்று. ஆதலால் இந்த மதுரைக்கு செல்லும் பொழுது சிறு பாலகனாக இருக்கின்றானே இந்த திருஞான சம்பந்தர், வேண்டாம் என்று அவர் தடுக்கின்றார். ஆனால் கட்டாயம் செல்ல வேண்டும் என்ற மனநிலை ஞான சம்பந்தருக்கு வருகிறது. அவர் சொல்லுகின்றார், திருநாவுக்கரசர் நாளும் கோளும் சரியில்லை, நீ செல்ல வேண்டாம் என்று தடுக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், அடியார்களுக்கு நாளும் கோளும் தேவையில்லையே, நாளும் கோளும் இறையடியார்களுக்கு எப்பொழுதும் நல்லதே செய்யும் என்பதில் கூறுவதில் அவருக்கு மிகுந்த ஆழமுடையவராக இருக்கின்றார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது, இன்றும் எல்லா சைவ வீடுகள்ல இந்த பாட்டு, ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் இடர் களைவதற்காக இந்த வேயுறு தோழி பங்கன் என்கின்ற பாடல் எல்லாரும் பாடுகின்ற மரபு இருக்கின்றது. அப்பொழுது திருநாவுக்கரசர் செல்ல வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ஞான சம்பந்தர் சொல்லுகின்றார், அடியார்களுக்கு எப்பொழுதும் அந்த நாள்கள் கோள்கள் எந்த தீமையும் செய்யாது என்பதை சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லுவது, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அப்ப இந்த நாள்கள் எல்லாம் எந்த துன்பமும் செய்யாது என்று சொல்லி ஒரு 10 பாடல்கள் அவர்கள் பாடுகின்றார்கள். அதாவது இயற்கை துன்பம் வருவது, பிறரால் வருவது, நம்மால் வருவது என்ற துன்பங்கள் 3 வகையாக பிரிக்கின்றார்கள். இந்த மாதிரி சொல்லி அவரை சமாதானம் செய்கின்றார். அடியார்களுக்கு எந்த துன்பமும் இல்லை என்பதை நமக்கு சொல்லி செல்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், கோளறு பதிகம். பதிகத்தோட பேரை கோள்களை அறுக்கக்கூடிய பதிகம். அப்போ நவகோள்கள் என்று சொல்லும் பொழுது இறை அடியார்களுக்கு எப்பொழுதும் அவது நன்மையை செய்யும் என்று ஞான சம்பந்தர் உறுதியாக சொல்லுகின்றார். அவ்வாறு உறுதியாக சொல்லும் பொழுது ஆணை நமதே அவருடைய பாடல் கடைசியாக அமைகின்றது. 10 பாடல் பாடி முடித்து 11வது பாடல்ல இந்த பாடல் பாடுவதால் நமக்கு என்ன நன்மை விளையும் என்பதை மக்களுக்கு சொல்லி செல்லுகின்றார். அவ்வாறு சொன்னாலாவது இந்த மக்கள் இதனை பாடுவார்கள் அல்லவா என்பதற்கு ஏற்ப கடைசி ஒரு பாடலை நமக்கு சொல்லி செல்கின்றார். தேனமர் பொழில் கொள் ஆலை என்கின்ற ஒரு பாடல்ல தானொரு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம், அடியார்களுக்கு நலியாத வண்ணம், துன்பம் செய்யாத வண்ணம் ஆன சொல் மாலை போலும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த பதிகத்தை பாடினால் வானில் அவர்கள் அரசாழ்வர் என்று சொல்லி இது ஆணை, என்மேல் ஆணை என்பதை சொல்லுகின்றார். இந்த ஒரு இடத்துல இந்த கடைக்காப்பு பாடல் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது முதலாக என்ன செய்வது, எவ்வாறு நாம் அந்த பதவியை ஆங்கிலேயர்கள் பிடியிலிருந்து வந்த பின்பு சுதந்திரம் அடையும் பொழுது என்ன ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று அந்த நேரு அவர்களுக்கு ஒரு ஐயப்பாடு. ஆனால் அவர்களுக்கு அந்த சடங்குகள் எல்லாம் அவ்வளவாக தெரியாத காரணத்தினால் மூதறிஞர் ராஜாஜி அவர்களிடம் அந்த பொறுப்பினை விடுகின்றார். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில், நாம் சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இருக்கின்ற தம்பிரான் அங்கிருக்கின்ற ஆதீன சாமிகளை தொடர்பு கொள்கின்றார். மகா சன்னிதானம் அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து இங்க இருந்து ஒரு செங்கோலை அங்கு அனுப்பி அங்கு ஒரு ஓதுவார் மூலமாக இந்த ஒரு பாடல் பாடப்படுகிறது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்ற பாடல் 11வது பாடல்ல தான் இந்த கடைசியில சொல்லுது, ஆன சொல் மாலை அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. அந்த நிகழ்ச்சி தான் போன ஆண்டு எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம். நம்மளுடைய பாரத நாட்டின் பிரதமர் அவர்கள் இங்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை துறவிகளும் ஆதீனங்களை அழைத்து வரும் பொழுது, அழைத்து அங்கு சிறப்பு செய்யும் பொழுது அந்த மன்றத்தில் இங்கிருந்து ஆதீனங்கள் இந்த செங்கோல் கொண்டு போன அந்த நிகழ்ச்சியை நினைவூட்டுவதற்காக மீண்டும் அந்த ஒரு இடத்தில் அங்கு கொண்டு போய் வைக்கப்படுகிறது. இந்த செய்தியினை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு பதவி ஏற்கும் பொழுது எவ்வாறு ஒரு பதவி
செய்யப்படுகிறதோ, ஒரு நாட்டிலிருந்து ஒரு அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று மிகப்பெரிய ஒரு சுதந்திர சுவாசிக்கின்ற அந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்த திருமுறை தான் அங்கு துணை நின்றது. இந்த பாடலை பாடிதான் அங்கு பதவி ஏற்றார்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியினை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்கலாம், தெரியாதவர்களுக்கு இந்த செய்தி நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். என திருமுறை அந்த இடத்தில் அங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று. அதாவது இந்த பாடல் அரசாழ்வர் ஆணை நமதே. அதே மாதிரி இந்த பாடலை பாடியதும் திருநாவுக்கரசர் சரி என்று சொல்லி அவரை அனுப்ப விளை பெறுகின்றார். அனுப்புவதற்கு அவர் மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது தானும் அவர் வருகின்றார். ஞான சம்பந்தரோடு தானும் வருவேன் என்று சொல்லும் பொழுது, இல்லை, நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும், நான் சென்று வருகிறேன் என்று திருஞான சம்பந்தர் அந்த இடத்துக்கு வருகின்றார். மதுரையை நோக்கி வருகின்றார். மதுரையை நோக்கி வரும் பொழுது அந்த எல்லையில் அந்த இடத்துக்கு வருகின்ற செய்தி கிடைக்கின்றது. அப்போ நம்மளுடைய மரபு அங்கிருந்து ஒரு அடியார் உடைசூழ மற்ற சிவன் அடியார்கள் எல்லாம் சூழ ஒரு தலைவர் வருகின்றார் என்ற பொழுது வரவேற்பதற்காக மங்கையர்க்கரசியார் இவரை அனுப்புகின்றார், குலச்சிறையாரை அனுப்புகின்றார். 2 பேர் இல்லை என்று சொன்னால் அந்த பாண்டிய நாடு நிச்சயமாக சைவ சமயத்திற்கு மாற்றமே இருக்க முடியாது. ஏன்னா அரசன் இவ்வாறு இருக்கின்றான். அரசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர், அவன் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். தன்னுடைய அரசு இவ்வாறு இருக்கின்றார்களே, அதற்கு ஏற்ப அவர் இல்லையே, சமயத்தை எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் குலச்சிறையார் மிகுந்த கடப்பாடு உடையவராக இருக்கின்றார். அந்த சமயத்தில் மங்கையர்க்கரசியாருடைய ஆணைக்கு ஏற்ப அவரை அங்கு வரவேற்பதற்காக அந்த ஊரினுடைய எல்லைக்கு வரவேற்பதற்காக குலச்சிறையார் வருகின்றார். குலச்சிறையார் வந்ததும் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார் ஞானசம்பந்தர். அவருடைய திருவடியின் கீழே விழுந்து வணங்குகின்றார். அதன் பின்புதான் சிவிகை வீட்டிலே இறங்கி வருகின்றார். இறங்கி செம்பியன் மாதேவியார் நலமாக இருக்கின்றாரா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்பதெல்லாம் பின்னர் அது விசாரிக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அங்கு உள்ள கீழே இறங்கி வந்ததும் இவர் குலச்சிறையார் சொல்லுகின்றார், அரசினுடைய ஆணையின் காரணமாக நான் வந்தேன் என்பதை சொல்லுகின்றார். சரி என்று சொல்லி அனைவரும் நலம் விசாரித்துக் கொண்டு இவரை பற்றி கேள்விப்பட்ட பின்பு வருகின்றார்கள். வரும் பொழுது மதுரை கோயில், நம்மளுடைய மரபு, ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது, ஒரு கோயில் இருக்கின்ற ஊருக்கு செல்லும் பொழுது நம்ம எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஊரை விட்டு இறங்கி அந்த கோயில் எங்க இருக்குதோ உள்ள நேரடியா உள்ள போயிருவோம். ஆனா அடியார் பெருமக்கள் நம்ம திருமுறையை பார்க்கும் பொழுது அந்த ஊரினுடைய எல்லை, ஒரு ஊர் என்றால் அந்த கோயில் இருக்கின்ற ஊர் என்று சொன்னால் அந்த கோயில் எல்லைக்கு வரும் பொழுதே அங்கு வணங்குகின்றார்கள், நிலத்தில் விழுந்து வணங்குகின்றார்கள். அதன் பின்பு அங்கிருந்து கோயில் கோபுரத்தை வணங்குகின்றார்கள். கோயில் கோபுரத்தை வணங்கி உடனே கோயிலுக்குள்ள செல்வது கிடையாது. அவர்கள் அந்த கோயிலை சுற்றி வலம் வருகின்றார்கள். வலம் வந்த பின்னாடிதான் அவர்கள் கோயிலுக்குள் செல்லுகின்ற மரபு. திருமுறைகளை நிறைய இடங்கள்ல அருளாள பெருமக்கள் தல பயணம் மேற்கொள்ளும் பொழுது இந்த முறையினை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள். அதே போல ஞானசம்பந்தரும் அங்கு இவரை பார்க்கின்றார். குலச்சிறையாரை பார்த்து நலம் விசாரித்த பின்பு ஆலவாய் கோயில் எங்கு இருக்கிறது என்பதை நமக்கு கேட்கின்றார்கள். ஆலவாய் கோயில் சொல்லும் பொழுது அவர் காட்டுகின்றார், இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஏனால் வந்ததனுடைய நோக்கம் என்பது அவருக்கு தெரியும். ஏன் இங்கு வந்தார்கள், மங்கையர்க்கரசியார் எதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் அவர்கள் அறிந்தவர். ஏன்னா ஒரு நாட்டுல எவ்வாறு இருக்கிறது, அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கின்றது, சமயம் எவ்வாறு இருக்கிறது, எத்தனை சிக்கலாக இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் அறிந்த ஒன்றுதான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆலவாய் கோயிலுக்கு வருகின்றார்கள். உள்ளே வணங்குகின்றார்கள், இறைவனை வணங்குகின்றார்கள். வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நம்மளுடைய குலச்சிறையார் அரசினுடைய ஆணைக்கேற்ப அவர்கள் செய்து வருகின்றார்கள். அங்கு சென்று வணங்குகின்றார்கள். அங்க வணங்கும் பொழுது ஒரு பாடல் மங்கையர்க்கரசியாரையும் ஒரு பாடல் அமைச்சரையும் வைத்து ஞானசம்பந்தர் பாடுகின்றார். நான் இங்க எடுத்துக்கொண்டது மங்கையர்க்கரசியாரை பற்றிய செய்திகள் மட்டும் எங்கெங்கெல்லாம் வருகிறது என்பதை நமக்கு காட்டுவதாக நான் விளைகின்றேன். அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது மங்கையர்க்கு அரசி வளவர்கோன் பாவை, யாரோட பெண் என்பதை, சோழ நாட்டு பெண் என்பதை நமக்கு காட்டுகின்றார். மங்கையர்க்கு அரசி வளவர்கோன் பாவை, வரி வழக்கை மட மாணி, அவளுக்கு பெயர். பங்கைய செல்வி பாண்டிமாதேவி, பணி செய்து நாள்தோறும் நாள்தோறும் சென்று வழிபாடு செய்யக்கூடியதாக அந்த கோயில் அமைகின்றது. மதுரை கோயில்
ஆளவாய் என்பது மதுரைக்கு ஒரு பெயர். பொங்கழல் ஒருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருளும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவோ என்று சொல்லும் பொழுது, நாள்தோறும் மங்கையர்க்கரசியார் வழிபாடு செய்கின்ற கோயில் இதுவோ என்று அவர் கேட்கின்றார். அதே மாதிரி குலச்சிறையாரையும் அவர் கேட்கின்றார். குலச்சிறையாரை பற்றிய சிறப்பு, அவர் எப்படி அடியார்கள் மீது அன்பு கொண்டு அவங்களுக்கு என்னென்ன பொருள்களை எல்லாம் கொடுத்து ஆதரிக்கின்றார் என்பதையும் மாறி மாறி ஒரு பாடல் அவரை பற்றி, ஒரு பாடல் இவரை பற்றி, அரசியை பற்றியும் பாடுகின்றார், அமைச்சரை பற்றியும் பாடுகின்றார். அரசனை பற்றி அவர்கள் அங்கு பாடவே இல்லை. அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது வந்தாயிற்று, மதுரைக்கு வந்தாயிற்று. மதுரைக்கு வந்த பின்பு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றார்கள். வழிபாடு செய்த பின்பு அவருக்கு வேண்டிய ஒரு இடத்தில் ஏற்பாடு செய்கின்றார்கள். ஒரு இடத்தில் ஏற்பாடு செய்து அவர்கள் தங்குவதற்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு சித்தவடம் கோயிலுக்கு அருகிலேயே அங்கு வைத்திருக்கின்றார்கள். இந்த செய்தி அங்கு இருக்கின்ற சமணர்களுக்கு எல்லாம் தெரிகின்றது. அங்க இருந்து யாரோ ஒரு சிறுவனாம், அந்த சிறுவன் சீர்காழியில பிறந்தவன், இறைவனுடைய சிறப்பினை பெற்றவன், அவனுடைய அருளை பெற்றவனாக விளங்குகின்றான், மிகச் சிறுவனாக இங்கே வந்திருக்கின்றான், நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கின்றான் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஏதோ அந்த சமணர்களுக்கு வருகின்றது. உடனே பாண்டிய நாட்டு அரசனிடத்தில் சென்று சொல்லுகின்றார்கள். சொல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அரசன் இடத்தில் எப்படி சொன்னால் அவனுடைய மனம் மாறுமோ அதற்கு ஏற்ப இந்த சமணர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்போ அங்க தங்குகின்ற இடத்தில் இரவு நேரத்தில் என்ன ஆகிறது என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் அடியார்கள் எல்லாம் சேர்ந்து திருமுறை பாடல்கள் பாடுகின்றார்கள். இவர்களுக்கு ஒரே எரிச்சலாக இருக்கிறது. முதலிலேயே அரசனுடைய ஆலோசனை கேட்டு அந்த இடத்தில் ஏதாவது அவருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று ஒரு அனுமதியும் வாங்கிக் கொள்கின்றார்கள். அனுமதி வாங்கும் பொழுது, அதாவது மந்திரங்களால் அவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கின்றார்கள். மந்திரத்தால் அவர்களால் செய்ய முடியவில்லை. இரவு நேரத்தில் அவர்கள் தீயினை பற்ற வைக்கின்றார்கள். தீ பற்ற வைக்கிறார்கள். அது அவர்கள் எதுவும் செய்வது இல்லை. ஏன்னா இவர்களுடைய சமண மதத்தினுடைய மந்திரத்தை விட இவர்கள் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த ஆற்றல் வலிமை குன்றி போகிறது. அவர்கள் எந்த பாதிப்பும் அடைவது கிடையாது. இது ஒரு நிலை. இந்த செய்தி இவர்களுக்கு, ஞானசம்பந்தருக்கு என்ன என்று சொன்னால், இந்த நெருப்பு என் பொருட்டு வைக்கப்பட்டது, என்னை அழிப்பதற்காக தான் இந்த நெருப்பு வைத்திருக்கின்றார்கள், அடியார் பொருட்டல்ல. ஆனால் எனக்கு வைக்கப்பட்ட அந்த நெருப்புக்கு துன்பப்படுபவர்கள் அடியார்கள் அல்லவா என்று சொல்லி யோசித்து என்ன சொல்லுன்னா, இது அரசனுடைய ஆட்சி சரியாக முறையான ஒரு ஆட்சி இல்லை, ஆதலால் அவனுக்கு இது ஒரு தண்டனையாக அமைய வேண்டும் என்று அவனிடத்தில் பையவே சென்று பற்றுக, பையனா மெதுவாக சென்று அவனிடத்தில் இந்த தீ சென்று சூழ வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ அந்த தீ சென்று சூழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது நேரடியாக நெருப்பு செல்வதில்லை. ஏன் பையவே சென்று பற்றுக என்று சொல்லுகின்ற, பாண்டியனுக்கு பற்ற வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், வந்ததனுடைய நோக்கம் மங்கையர்க்கரசியார் அழைத்து வந்திருக்கின்றார். மங்கையர்க்கரசியார் சொன்னதின் காரணமாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றார். குலச்சிறையார் பாண்டிய நாட்டு மன்னன் மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் இங்கு வந்திருக்கின்றார். அப்ப இந்த 2 அருளாளர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சமயத்தில் எவ்வாறு ஊற்றம் கொண்டு மாற்ற வேண்டும் என்ற எண்ணிக்கை கொண்டிருப்பதால் அவர் சொல்லுகின்றார், உரையாசிரியர், என்ன என்றால், மங்கையர்க்கரசியாருடைய மாங்கல்யத்தை காக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் பையவே சென்று, உடனே சொன்னா நெருப்பு போய் பிடிச்சுக்கும், அப்ப பாண்டியன் பாதிக்கப்படுவான். அப்போ மங்கையர்க்கரசியாருடைய மங்கள நாள், அதாவது அவருடைய தாலியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தினாலும் குலச்சிறையாருடைய அன்பின் காரணமாகவும் என்ன என்று சொன்னால், மெதுவாக அந்த நெருப்பு சென்று பற்ற வேண்டும் என்பதற்காகவே பையவே சென்று பற்றுக என்று கூறுகின்றார். அந்த நெருப்பு என்ன ஆகிறது என்று சொன்னால், பாண்டியனுக்கு அது வெப்பு நோயாக மாறுகிறது. எப்படி திருநாவுக்கரசருக்கு ஒரு கொடிய ஒரு வயிற்று வலி வந்ததோ அதே மாதிரி உடம்பெல்லாம் தீயாக எரிகின்ற ஒரு வெப்பு நோய் பாண்டிய அரசனுக்கு வருகின்றது. இரவு நேரத்தில் இங்கு தீ வைத்த செய்தி இவருக்கு இவ்வாறு வந்தது என்பதெல்லாம் அவர்களுக்கு காலையில்தான் எந்த விதமான ஆபத்து இல்லாமல் ஞானசம்பந்தர் இருக்கிறார் என்ற செய்தி
இவர்களுக்கு தெரிய வருகிறது. உடனே இந்த செய்தி வந்ததும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் மிகுந்த வருத்தம் அடைந்து மிகவும் துன்பம் அடைகின்றார்கள், அஞ்சுகின்றார்கள். நாம் அழைத்துதான் இந்த நாட்டுக்கு அந்த சிறு பாலகன் வந்தானே, அவனுக்கு நம்மனால் துன்பம் ஏற்பட்டதே என்று வருந்துகின்ற ஒரு தாய் உள்ளமாக மங்கையர்க்கரசியார் அங்கு திகழ்கின்றார். கொஞ்ச நேரத்தில் இல்ல, அங்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது தெரிந்ததும் அவர்கள் மனம் நிம்மதி அடைகின்றார். அதற்கு அடுத்ததாக இந்த வைத்த தீ இவ்வாறுதான் அரசனுக்கு வந்திருக்கிறது என்பது இவர்கள் 2 பேரும் உட்குறிப்புல தெரிந்து கொண்டார்கள். யாரு என்று சொன்னால் மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிறையாருக்கும் தெரிந்து கொண்டது. அவர்களுக்கு துன்பப்படுத்தினார்கள். சமணர்கள் சென்று ஞானசம்பந்தரை துன்பப்படுத்திய காரணத்தினாலும் அடியார்களுக்கு துன்பப்படுத்திய காரணத்தினாலும் அந்த துன்பம் தான் நம்மளுடைய கணவனுக்கு வெப்பு நோயாக வந்திருக்கிறது என்பதை இவர்கள் 2 பேரும் அறிந்து கொண்டார்கள், அரசியாரும் குலச்சிறையாரும். ஆனால் சமணர்களுக்கு ஏதோ ஒரு தட்டுப்பட்டுட்டே இருக்கு, ஒரு நெருடலாக இருக்கிறது. இதுதான் இப்படி இருந்திருக்குமோ, இதுதான் இப்படி இருந்திருக்குமோ என்பது. ஏன்னா அவங்களுக்கு விட்டும் கொடுக்க முடியல. அந்த சூழலை பார்க்கும் பொழுது அடுத்த நாள் இங்கு வருகின்றார்கள். இந்த செய்தி அம்மையாருக்கு தெரிகிறது. அரசியாருக்கு தெரிந்தும் அவர்கள் 2 பேரும் அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். அரண்மனைக்கு சென்று அரசனை பார்க்கும் பொழுது அவன் வெப்பு நோயால் மிகவும் துன்பப்படுகின்றான். சரி, சமணர்கள் அங்கு வருகின்றார்கள். சமணர்களை பொறுத்தவரை அவர்கள் மந்திரங்களால் அவர்கள் வல்லவர்கள், மந்திரம் செய்வதில் வல்லவர்கள். அந்த வகையில சில மந்திரங்களை எல்லாம் பாண்டிய அரசனுக்கு சொல்லுகின்றார்கள். அந்த பாண்டிய அரசனுக்கு இருந்த வெப்பு நோய் ஓரளவுக்கு ஒரு 50% இருந்துன்னு சொன்னா இவங்க சொல்ற மந்திரத்துல அது ஒரு 70-75 அதிகமாக மாறுகிறது. அவனுக்கு தாங்கவே முடியல. அப்ப அடுத்ததாக அவங்க மயில் தொகை எப்பொழுதும் கையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மந்திரத்தை சொல்லுகின்றார்கள், மயில் தொகையினால் வருடுகின்றார்கள், தீர்த்தத்தை தெளிக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு செயல்முறையும் ஒவ்வொரு செயலின் காரணமாக அந்த நோய் அதிகமாகிறதை தவிர அது குறைவாக ஆவதில்லை. அம்மா யோசிக்கிறாங்க. ஏன்னா மங்கையர்க்கரசி அம்மா யோசிக்கிறாங்க, இது ஒருவேளை ஞானசம்பந்தர் வந்தால் நலமாக இருக்குமோ என்று எண்ணுகிறார்கள். எண்ணும் பொழுது குலச்சிறையாரும் அவ்வாறே எண்ணுகின்றார்கள். அவர்கள் 2 பேரும் எண்ணங்களும் ஒன்று வடிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்பொழுதே குலச்சிறையார் சொல்லுகிறார், இது ஞானசம்பந்தர் இங்கு வந்தால் ஒருவேளை இந்த நோய் நலமாகுமோ என்று சொல்லுகின்றார். அந்த சொன்னதும் அந்த ஞானசம்பந்தருடைய பெயரை கேட்டதுமே பாண்டிய அரசனுடைய பாண்டியன் அரசனுடைய காதுல அந்த ஞானசம்பந்தர் அப்படிங்கிற பெயர் போனதுமே கொஞ்சம் அந்த தன்னுடைய வெப்பத்தினுடைய தன்மை கொஞ்சம் குறைஞ்சதான் உணர்றாரு. உடனே சரி அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ பிள்ளையார, அதாவது ஞானசம்பந்தர் பிள்ளையார அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு பார்க்கும் பொழுது அரண்மனையிலிருந்து வர்றாங்க. இது எப்படி பாருங்களேன், ஒரு திருமுறையில நம்ம கவனிக்க வேண்டியது கதை என்பதை விட அந்த பெயர் ஞானசம்பந்தர் என்பவருடைய ஒரு பெயரை கேட்ட பொழுது, அந்த கேட்பதும் பொழுதும் அவரை பார்க்கும் பொழுதும் அரசனுடைய நோய் எவ்வாறு நீங்குகிறது என்பதுதான் அங்க நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து. அந்த பெயர் காதுக்குள்ள போகும் பொழுது அந்த நோயினுடைய தன்மை குறைந்தது என்று சொல்லுகின்றார். அடுத்ததிலிருந்து அவர் ஞானசம்பந்தர் வர வேண்டும் என்பதை விட பாருங்க, இந்த உடனடியா அவர் அங்க போய் மதுரையில் இருக்கின்ற ஆலவாய் இறைவனிடத்துல வணங்குகின்றார். வணங்கி என்னுடைய அனுமதி பெற்றுதான் வரார். அப்போ அந்த இடத்துல கயிறு சாத்தி பார்க்கின்ற ஒரு மரபு அங்க இருந்திருக்கு. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் இறைவனிடத்தில் ஒரு அனுமதி கேட்டு இறைவன் அது செய்யலாம் என்ற ஒரு குறிப்பு காட்டிய பின்புதான் அந்த 2 வாதத்துக்கும் அவர் பின் வருகின்றார். அந்த செய்தி பின்னர் வரும். அடுத்ததாக அங்க இவர் வருகின்றார். அரண்மனையிலிருந்து இங்க வரும் பொழுது அடுத்ததா இந்த சிவிகையிலிருந்து அந்த பல்லக்கிலிருந்து இறங்கி குலச்சிறையார் சொல்லுகின்றார், ஞானசம்பந்தர் வந்து விட்டார் என்று சொன்னதும் மீண்டும் அந்த கொஞ்சம் குறைகிறது. பாருங்க, அந்த படிநிலை அப்படியே காட்டிட்டு வராரு. கொஞ்சம் அந்த நோய் குறைகிறது என்பது. சமணர்கள் ஞானசம்பந்தர் வருகின்றார். அரசனுடைய தலை மேட்டுக்கு பக்கத்தில் அவனுக்கு ஒரு அரியணை போடப்படுகிறது, ஒரு ஆசனம். ஞானசம்பந்தர் அங்கு அமர்கின்றார்கள். சமணர்கள் ஒரு பகுதியில் இருக்கின்றார், ஞானசம்பந்தர் ஒரு பகுதியில் இருக்கின்றார்கள். என்ன செய்கிறார் என்றால், சமணர்களுக்கு உள்ளூர ஒரு அச்சம் வந்துருச்சு. நம்மளுடைய அரசன்
எனக்கு நோய் நீங்கினால் மாறி விடுவானோ என்று ஒரு அச்சம். அதனால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நாங்க இதற்கு ஒத்துக்க மாட்டோம். அதாவது என்ன என்று சொன்னால், அனல்வாதம் புனல்வாதம் இதுல ரெண்டுலயும் வெற்றி பெற வேண்டும். பதிகம் எழுதணும், பாட்டு எழுதுறோம், அந்த பாட்டு எழுதி நெருப்புல போடணும். நெருப்புல போட்டா நோய் யாரோட பதியம் எரியாமல் இருக்கிறதோ அவங்க வெற்றி பெற்றவர்கள். அதே மாதிரி நேரத்தின் அருமைக்கு நான் சுருக்கமா சொல்றேன். அதே மாதிரி பாடல்கள் எழுதின அந்த ஓலையை கொண்டு போய் வைகை ஆற்றுல உள்ள போட்டா அந்த ஆறு போகின்ற போக்குல போகாம அந்த ஆற்றினுடைய நீரை எதிர்த்து கொண்டு எதிரே வருகின்ற ஓலை யாருடையது வருகிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அப்ப ரெண்டு வாதம் அங்கு வைக்கிறாங்க. நெருப்புக்குள்ள பாடல் எழுதி போடணும், அது எரியாமல் பச்சை அப்படியே இருக்கணும், அவங்கதான் வெற்றி பெற்றவர்கள். அதே மாதிரி தண்ணிக்குள்ள வீசணும், வைகை ஆற்றுல போடணும், அந்த ஆற்றுல இருந்து எதிரில் யாருடைய ஓலை வருகிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இந்த இரண்டிற்கும் ஞானசம்பந்தர் உடன்படுகின்றார். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஞானசம்பந்தர் வருகின்றார். ஒரு பகுதியில இருக்கும் பொழுது சமணர்கள் அவங்களுடைய மருத்துவ சிகிச்சை செய்கின்றார்கள். இடது பக்கம் வலது பக்கம். அதுலதான் எப்படி எல்லாம் குறிப்பு காட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு ஆடவனுக்கு ஒரு நோய் வந்தால் அவர்களுடைய இடது பக்கத்தில் வேலையை செய்தால், உடனடியாக செய்தால் நலமாகும் என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. அப்போ சமணர்கள் இடது பக்கத்துல என்னன்னா அவங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். மந்திரத்தின்றார்கள். அடுத்ததாக மயில் தொகையினை வீசுகின்றார்கள். அவர்கள் கையில் வைத்திருக்கின்ற அந்த குண்டிகையில் இருக்கின்ற அந்த தீர்த்தத்தை தெளிக்கின்றார்கள். ஒன்று விட அவர்கள் நோய் உச்சம்தான் ஆகிறது. அவர்கள் கோபம் கொண்டு நீங்கள் அந்த பக்கம் செல்லுங்கள் என்று அவர்களே அந்த பகுதி செல்லுகின்றார்கள். சமணர்கள் அந்த பக்கம் செல்ல இந்த இடத்தில் அமர்ந்து இருக்கின்ற ஞான சம்பந்தரை அப்படி கண்ணுல பாக்குறாரு. பார்க்கும் பொழுது சரி, ஞான சம்பந்தர் இந்த பகுதிக்கு வலது பகுதிக்கு அவர் திருநீரினை தடவி பூச நோய் அங்கு குறைகிறது. அதை விட சமணர்கள் செய்த இடத்துல மறுபடியும் அதிகமாக தான் அந்த நோய் அதிகமாகிறது. அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு கண்ணால் அவர் பார்க்கின்றார். பாண்டிய அரசன் இவரை ஞான சம்பந்தரை பார்க்கும் பொழுது குறிப்பால் தெரிந்து கொண்டார். அந்த இடத்திலும் இடது பக்கத்திலும் திருநீர் அங்கு பூசுகின்றார். திருநீர் பூசும் பொழுது அதுவும் நோய் நீங்குகிறது. அது நமக்கு இன்றும் நம்மளிடையே, நம்மளுடைய மக்களிடத்திலே, எல்லாருடைய வீட்டிலும் அது கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று சொல்லக்கூடிய, என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை 10 பாடல்கள் அவர் பாடுகின்றார்கள். பாட பாட அந்த திருநீரு 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 மந்திரம் அதுதான், மேலது நீர்தான், சுந்தரம் அதுதான் என்பதெல்லாம் சொல்ல 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 அது மந்திரமும் அதுதான், மருந்தும் அதுதான். அப்ப மந்திரம் மருந்து இரண்டும் திரு என்பதை அறிந்து கொள்கின்றார்கள். இன்றும் நம்மளுடைய இல்லத்தில் குழந்தைகளுக்கு குளித்த சின்ன பழம் எப்படி இருக்குங்கிறது தெரியல, குழந்தைய குளிப்பாட்டிட்டு வந்ததுன்னா உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நெற்றியில திருநீர் வச்சுட்டு தலையில கொஞ்சம் திருநீர் பூசுவாங்க. அந்த நீர் தன்மையை இழுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அது திருநீருக்கு உண்டு. அது நமக்கு ஒரு கவசமாக இருக்கின்றது. இன்றும் பல இடங்கள்ல அடியார் பெருமக்களாக இருந்தால், நாம எங்கு வெளியில செல்வதாக இருந்தாலும் சரி, வீட்டுல சாப்பிடுவதற்கு முன்னாடி சரி, வெளியில போவதற்கும் சரி, எந்த இடத்தில் ஒரு திருநீரு கவசமாக நம்மை காப்பாற்றும். இதுல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது உணர்வுபூர்வமாக அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக இருக்கின்றார். அப்ப ஞானசம்பந்தர் இந்த இடத்துல இந்த பதிகத்தை பாடி திருநீற்றினை அவர்கள் பூசுகின்றார்கள். பாண்டிய அரசன் அங்கு நலமாகின்றான். எதுக்கு சொல்ல வரனா, நீங்க 3 செய்தி அந்த நாமம் கேட்டது, ஞானசம்பந்தர் வருகின்றார் என்று காதுக்குள்ள போனதும் அந்த நோயினுடைய தன்மை குறைகின்ற தன்மை. அதற்கு அடுத்து குலச்சிறையார் சொல்லும் பொழுது ஞானசம்பந்தர் இறங்கி வருகின்றார் என்று சொல்லும் பொழுது, 3வது தன்னுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ ஒன்று நாமம் பெயர் கேட்ட அளவில், 2வது பார்த்த அளவில், 3வது பக்கத்தில் அமர்ந்து தன்னால் பார்த்து தன் மீது திருநீரை தொடுகிறார். அப்போ பார்ப்பது, கேட்பது, தடவது, ஸ்பரிசம், தொடுவது, இந்த 3னாலும் அவருடைய
சுவாசம் பட, அவருடைய பெயர் காதில் பட, அவருடையது வினை தீர தீர அவர் இறை அருளுக்கு ஆட்படுகிறார் என்பதை இவர்கள் 2 பேரும் உணர்ந்து கொண்டார்கள். மனைவியாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் உணர்ந்து கொண்டார்கள். ஏன்னா இவர்களுக்கு அந்த மாற்றம் தெரிகிறது. அரசன் மனம் மாறுகின்றான், அவனுக்கு அந்த வினை நீங்குகிறது, இறை அருளுக்கு அவன் ஆட்படுகின்றான் என்பதை உணர்ந்து கொண்ட பெண்ணாக அந்த இடத்துல மங்கையர்க்கரசியார் விளங்குகின்றார். இந்த முடிஞ்சதும் சரி, இனி நம்மளோட நிலைமை மோசமாயாச்சு, அரசனுக்கு நோய் நீங்கியாச்சு, இனி நம்ம எல்லாம் வெளியில எங்காச்சும் போயிருவோம், அரசன் எப்படியாவது மன மாற்றம் படுவார் என்று சொல்லி உடனே இந்த சமணர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நான் இப்பொழுது சொன்ன அளவா 2 வாதம், அனல் வாதம் புனல் வாதம் 2 பேரும் அவங்க ஏடுல எடுத்து எழுதுறாங்க. அதே மாதிரி ஞானசம்பந்தர் பாடல் எழுதுறாரு. எழுதி அந்த நெருப்புக்குள்ள போடுறாங்க. நெருப்புக்குள்ள போடும் பொழுது அது நெருப்பு எரிகிறது. ஆனா அந்த ஓலைச்சுவடி முதல்ல இருந்ததை விட இன்னும் புதுமையாக இருக்கு. அதுக்கு பேர் பச்சை பதிகன் பேர், போகமார்த்த பூன்முளையால் அந்த பாடல். அதே மாதிரி அவர்களும் எழுதி போடுறாங்க. அந்த இடத்துல முழுவதும் சாம்பலாக இருக்கிறது. அந்த அனல் வாதம்னா நெருப்பு. அந்த நெருப்புல ஓலை சுவடி 2 பேர் எழுதிய பாடல் போடுறாங்க. அதுல சமணர்கள் தோற்று போகின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக புனல் வாதம். அவங்க ஒத்துக்கிறதுல, சரி வாதம் என்று சொன்னா 3 முறையில வரணும் இல்ல, இப்ப திருநீர் வச்சுட்டாங்க, 2வது அனல் வாதம் முடிஞ்சது, இன்னொரு வாதம் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது அப்ப அரசன் சொல்லுகின்றான், சரி இந்த முறையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் என்ன, ஏதாவது அதுக்கு ஒரு இழப்பு இருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவேளை தோற்று போனால் நாங்கள் கழுவில் ஏறுகிறோம் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். நிறைய பேர் தெரியாம ஞானசம்பந்தர் தான் அவரை கழுவில் ஏற்றினார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அவர்களே தாங்கள் செய்ததுக்கு ஒருவேளை தோற்று போனால் அவர்களுக்கு அவர்களே தண்டனை கொடுத்து கொண்டார்கள். அப்போ அந்த கழுவில் ஏற்றுகின்ற அந்த செய்தியை அவர்கள் சொல்லிதான் நடக்கின்றது. அதே மாதிரி அந்த ஏடு எழுதுகின்றார்கள், அந்த பாடலை கொண்டு போய் போடுறாங்க. அதே மாதிரி ஞானசம்பந்தரும் போடுகின்றார், இவர்களும் போடுகின்றார்கள். இவங்களுடைய உடனே ஆற்றோடு ஆற்றல் அழித்துட்டு போகின்றது. ஆனா ஞானசம்பந்தருடைய பாடல் எதிர்கொண்டு வரும் பொழுது அது எங்கன்னா ஏடு எடுத்த இடம், அதாவது ஏடு அகப்படுத்தும் இடம் திரு ஏடகம் என்பது. அது குலச்சிறையார் தான் போய் அந்த ஓலையை எடுத்துட்டு வர்றார், ஏடு அகத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அவர்கள் சமணர்கள் தேடிட்டே போறாங்க, போக போக கிடைக்கிறதே இல்லை. இவர் எடுத்துக்கொண்டு அங்கு வருகின்றார். அப்போ இந்த வாதங்களில் அவர் வெற்றி பெறுகின்றார். அனல் வாதத்தில் வெற்றி பெறுகின்றார் ஞானசம்பந்தர், புனல் வாதத்திலும் வெற்றி பெறுகின்றார் ஞானசம்பந்தர். அது அல்லாமல் திருநீறு வைப்பதிலும் அந்த மந்திரத்திலும் அவர்கள் வெற்றி பெறுகின்றார். இந்த 3 நிலையிலும் அவர் வெற்றி பெற்றவராக இருக்கின்றார். இத்தனைக்கும் காரணமாக இருந்தது யார் என்று சொன்னால், அந்த நாட்டில் தாயாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசியாருடைய ஆழ்ந்த பற்றுதான். தன்னுடைய நாடு மாற வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள். மக்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும், வேற்று ஒரு சமயத்தில் இருக்கின்றாரே என்பதில் அவர் மனம் ரொம்ப ரொம்ப நைந்து போகின்றார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது சித்தாந்தர் சொல்லும் பொழுது, திருநீறு பூச பெற்றதுனால பாண்டியனுடைய பழைய வினையெல்லாம், முன்பு செய்த அந்த வினையெல்லாம் நீங்கிடுது. நீங்கி நல்லதும் கெட்டதும் 2ம் சமமாக பார்க்கக்கூடிய மனநிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். அதற்கு அடுத்தது பாண்டியன் அறிதல் வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கு. ஞானசம்பந்தர் பாடுகின்றார். என்ன பாட்டுனா, வைகை ஏற்றுல, அதாவது புனல் வாதத்துல அந்த பாட்டு எழுதி போடணும் இல்லையா, இந்த பாட்டு எல்லாரும் கோயில்ல பாடக்கூடிய பாடல் தான். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வாழ்க அந்தனர், யாரெல்லாம் வாழ வேண்டும், அந்தனர் வாழ வேண்டும், வானவர் தேவர்கள் வாழ வேண்டும், ஆணினம் ஆண் கூட்டங்கள் பசு கூட்டங்கள் வாழ வேண்டும். அடுத்தது வீழ்க தன்புணல், மேல இருந்து பொழுதும் கொட்டி கொண்டிருக்கிற மழை அந்த மாதிரி மேல இருந்து இந்த நிலம் வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்புணல் கீழே விழ வேண்டும். அடுத்தது வேந்தனும் ஓங்குக, அரசனும் ஓங்கி உயர்ந்து இருக்க வேண்டும். தீயதை எல்லாம் ஆள வேண்டும், அது மறைந்து போக வேண்டும். எல்லாம் அரண் நாமமே, சிவபெருமானுடைய பெயரே எல்லா இடங்களிலும் சூழ வேண்டும் என்று சொல்லி, வையகமும் துயர் தீர வேண்டும், இந்த உலகமும் துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னதும், வேந்தனும் ஓங்குக
என்று சொன்னதும் இந்த பாடல் அவர் பாடுறாரு. பாடும் பொழுதே அந்த கூன் பாண்டியன், அவனோட பேரு அந்த கூன் பாண்டியன், அந்த கூன் அவனுக்கு நிமிர்ந்து போகிறது. நிமிர்ந்து போனதும் அவர் நின்ற சீர் நெடுமாறனாக மாறுகிறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நாயன்மாருடைய வரிசையில பாத்தீங்கன்னா கூன் பாண்டியன்கிறதே இருக்காது, நின்ற சீர் நெடுமாறன். அப்ப ஒரு மனைவியினுடைய முயற்சியின் காரணமாக ஒரு சமய புரட்சியை ஏற்படுத்தியவர் மங்கையர்க்கரசியார். வேற்று நாட்டில் இருந்து தன்னுடைய நாட்டுக்கு ஒரு குழந்தையாக இருக்கின்ற சிறிய வயது குழந்தையை அழைத்து இந்த தன் நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்த அம்மையார் இருக்கின்றார். அப்போ கூன் பாண்டியனையும் நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றிய பெருமைக்கு உரியவராக மங்கையர்க்கரசியார் விளங்குகின்றார். அவருக்கு முற்றும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டவராக அவருடைய அமைச்சர் குலச்சிறையாராக இருக்கின்றார்கள். இப்ப எல்லாரும் மாறிட்டாங்க. அப்போ சமணர்கள் கழுவுல ஏற்றப்பட்டாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது அரசன் அங்கு கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறியதும் குலச்சிறையாரும் அந்த அம்மாவை எண்ணி பாருங்க, எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப இந்த அரசன் மாறிய காரணத்தினால அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாரும் சைவமாக மாறுகின்றார்கள், சைவர்களாக மாறுகின்றார்கள். அப்ப திருநீற்றினுடைய ஒளி எல்லா பக்கமும் பரவுவதாக அமைகின்றது. இந்த மூவரும் சேர்ந்து, மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த மதுரை கோயிலுக்கு அங்கு சென்று இறைவியை வழிபாடு செய்கின்றார். இறைவனையும் இறைவியும் வழிபாடு செய்து சில நாட்கள் அங்கு இருந்து அங்க இருக்கின்ற பாண்டி நாட்டு தலங்கள் மொத்தம் 14 தலங்கள், ஞானசம்பந்தர் அங்கு அருங்கள் இருக்கின்ற இடங்களுக்கெல்லாம் போகின்றார். இந்த மூவரும் அவரை தொடர்ந்தே போகின்றார். மூவரும் அவர்களை தொடர்ந்து சென்று அவர்களுடைய அன்பினுடைய மிகுதியாக, அன்பு வெளிப்பாட்டாக ஞானசம்பந்தர் போகின்ற இடத்திலெல்லாம் அரசனும் அரசியும் அமைச்சரும் அடியார் பெருமக்கள் அனைவரும் அங்கு செல்கின்றார். சென்ற பின்பு அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னார், ஞானசம்பந்தர் ராமேஸ்வரத்துக்கு வருகின்றார். அங்கேயும் வருகின்றார்கள் அடியார் பெருமக்களுக்கு திரு அமுது செய்வதற்கு குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் போட்டி போட்டு அவர்கள் எல்லாம் கவனித்துக் கொள்கின்றார்கள். இப்ப ராமேஸ்வரத்தில் இருந்து அங்கு வழிபாடு செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய ஈழத்தில் செல்லும் பொழுது அங்க 2 பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றது. எப்படி கேரளாவுல சேரநாட்டுல மலைநாட்டு தலங்கள் என்று அஞ்சைக்களம் இருக்கிறதோ அதே மாதிரி ஈழத்துல 2 தலங்கள் இருக்கிறது. ஒன்று திரிகோணமலை, இன்னொன்று கேத்திச்சிரம். இந்த 2 தலங்களையும் அவர் அங்கே இருந்துதான் பாடுகின்றார். இங்க இலங்கைக்கு அவர் போகவே இல்லை. ஞானசம்பந்தர் ராமேஸ்வரத்துல இருந்து அந்த கரையில் இருந்து அந்த 2 மலையில் இருக்கின்ற திரிகோணமலை இருக்கின்ற இறைவனையும் கேத்திச்சிரத்தில் இருக்கின்ற இறைவையும் 2 பேரும் அங்கு 2 இறைவனையும் அங்கிருந்து 2 பதியங்களால் அவர் பாடுகின்றார்கள். அதன் பின்பு பக்கத்தில் இருக்கின்ற சில தலங்களுக்கெல்லாம் செல்கிறார்கள். அதுவரைக்கும் அவர் இருக்கின்றார். அந்த ஞான சம்பந்தரோடு இவர்கள் அனைவரும் அரசனும் அரசியும் அமைச்சரும் கூட இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்து காலம் நாள் செல்ல செல்ல சரி சோழ நாடு செல்ல வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றார். சோழ நாட்டு தலத்துக்கு போக வேண்டும் என்று எண்ணும் பொழுது இவர்களும் கூட செல்ல எண்ணுகின்றார்கள். அவர் தடுக்கின்றார். இதே நாட்டில், இதே பாண்டி நாட்டில் இருந்து உங்களுடைய கடமைகளை செய்து சிவநெறியினை பேணுகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் ஆணையிடுகிறார். அதன் வண்ணம் இவர்களும் அங்கே இருந்து சிவநெறியை பேணுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஞான சம்பந்தருடைய வரலாறு அங்கு இருந்து அடுத்த தளத்துக்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். இன்னொரு செய்தியோடு முடித்துக் கொள்கின்றேன். தோடுடைய செவியன் என்பது ஞான சம்பந்தர் பாடிய பாட்டு. அதாவது அந்த குழந்தை அழுகின்றது, அவங்க அப்பா தண்டிக்கிறாரு. யாரு கொடுத்த பாலை உண்டாய் என்று சொல்லி அவங்க அப்பா தண்டிக்கிறாங்க. தண்டிக்கும் பொழுது அங்க ஒரு விரல் காட்டுது. யார் கொடுத்தாங்கன்னா தோடுடைய செவியன் விடையேறி தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வர் ஏடுடைய மலரால் முனை நான் படிந்து இடித்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றை என்று சீர்காழில அந்த குளக்கரையில இருந்து அழுத குழந்தை அப்பா குளிக்க போகிறாரு, ருத்ரஜம் செய்ய உள்ள போகிறாரு, காணவில்லை என்று அழும்பொழுது இந்த குழந்தைக்கு அருள் செய்வதற்காக உமையம்மை ஞானப்பால் கொடுக்கின்றார். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்தவன்தான். அப்போ இந்த குழந்தை அழுததனால சிவபெருமான் சொல்ல உமையம்மை அங்க பால் ஊற்றுறாங்க. அதாவது கற்பனை கலைஞன் சிவபிரகாசர் என்று ஒரு அருளாளர் நால்வரை பற்றி நான்மணி மாலை பாடியிருக்காங்க. 40 பாடல்கள், 10 பாட்டு. சுந்தரர் பத்தி ஒரு 10, ஞானசம்பந்தரை 10 பாடல், அப்புறம் மாணிக்க வாசகரை பற்றி 10 பாடல், நாவுக்கரசரை பற்றி 10 பாடல். இந்த மாதிரி 10 பாடல் நான்மணி மாலை பாடியிருக்காங்க.
அதே மாதிரி ராமலிங்க வள்ளலாரும் 40 பாடல் இந்த 10 பாடலாக நால்வரை பற்றி பாடியிருக்காங்க. அப்போ சிவபிரகாசர் கேட்கிறாராம், குழந்தை அழுதது, அதனால அம்மா பால் கொடுக்கறது ஒண்ணும் வியப்பு இல்லை, அதிசயம் இல்லை. இப்ப குழந்தை அழுகுது, உடனே அம்மா என்ன செய்யறாங்க, பசிக்குதுன்னு சொல்லி பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் உமையம்மை பால் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்னும் வியப்பு இல்லை, அதிசயம் ஒண்ணு இல்லை. ஆனா ஞானசம்பந்தர் அழுதாங்க, உமையம்மை பால் கொடுத்தாங்கங்கிற செய்தியை கேள்விப்பட்டே தன்னுடைய மார்புல இருந்து பால் வடியுது, தன்னுடைய தனத்துல இருந்து பால் சிந்தியது. இந்த 2 தாயில எந்த தாய் சிறந்தவள்? அதாவது உமையம்மை சிறந்த தாயா, மங்கையர்க்கரசியா சிறந்த தாயா அப்படின்னு நான்மணி மாலையில சிவபிரகாசர் கேட்கிறார். பாருங்க, அழுத குழந்தைக்கு பால் கொடுத்த தாய் இயல்பானவர், அது இயல்பு, எல்லா தாயும் செய்யக்கூடியதான். ஆனா அந்த குழந்தை அழுதது என்று சொல்லி கேட்டதும் தன்னுடைய மனதுல எந்த ஒரு செய்தி, யாரு என்ன ஒன்னும் தெரியல, எந்த அறிமுகம் இல்ல, கேட்டதும் தன்னுடைய மனது மார்புல இருந்து தனத்துல இருந்து பால் சுரந்தது என்று சொல்லும்போது இந்த 2 தாயர்ல யார் சிறந்தவள் என்று சிவபிரகாசர் பாடுவதாக ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது. ஆதலால் ஒரு பெண் அங்கு தனி அரசியாக இருந்து, சோழ நாட்டு ஒரு பெண் மங்கையர்க்கு அரசி, எங்கள் தனி அரசி, தெய்வ பாவை, அந்த சோழ நாட்டு ஒரு பெண் திருமணம் செய்து கொடுத்த பின்பு பாண்டி நாட்டுக்கு வந்து சோழ நாட்டுக்கும் எந்த விதமான சேதம் விளைவிக்காமல், அந்த பண்பாடு சிதையாமல் சைவத்தையும் பாதுகாத்து தானும் சைவமாக இருந்து, சைவ பெண்ணாக இருந்து, தன்னுடைய அரசனையும் மாற்றி மிகப்பெரிய ஒரு போராட்டம் அமைதியாக செஞ்சிருக்காங்க. ஒரு ஆரவாரம் எல்லாம் கிடையாது, ஒரு அமைதியாக ஒரே ஒரு அமைச்சனை வைத்து கொண்டு எந்த இடத்துல இருந்து என்ன செய்தா என்ன நடக்கும் என்பதை தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பெண் மகளாக அந்த மங்கையர்க்கரசி விளங்குகின்றாள் என்பது அங்கே இருக்கக்கூடியது. அந்த காலச்சூழல் என்னன்னு சொன்னா, சமணர்களை பொறுத்தவரை இன்பத்தை தரும், அது கூடாது, காமத்தை விளைவிக்க கூடியது அப்படின்னு சமணர்களுடைய பார்வை. ஒன்று, பெண்கள் துன்பம் வரும், அதனால திருமணம் கூடாது என்று அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. இசையை வெறுத்துட்டாங்க, பெண்களை வெறுத்துட்டாங்க. சமணர்களுடைய கொள்கை அது. ஆனா எதையே வெறுத்தாங்களோ, யார் வேண்டான் என்று சொன்னாங்களோ, அந்த சமணர்கள் வெறுத்ததை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். யார் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், நம்மளுடைய பக்தி இயக்கத்துக்கு வந்த அருளாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இல்ல, இசை வேற அல்ல, இசை என்பது தெய்வம், ஏலிசையா இன்னிசையா இசை பயனாய். அப்ப சொல்லும் பொழுது இசை என்கின்ற ஒன்று தெய்வத்துக்கு நம்மளை அழைத்து செல்லும். இசை என்பது மனதிற்குள் அமைதியை ஏற்படுத்தும், சாந்தத்தை ஏற்படுத்தும். அவங்களுடைய பார்வை பொறுத்து நல்ல ஒரு மெலோடியான சாங்கு, ஒரு பாடல் கேட்டா மனசு அமைதியா இருக்கும். ஒரு குத்து பாட்டோ வேற ஒரு பாட்டு கேட்கும் பொழுது அதனுடைய மனநிலை மாறும். ஒரு மியூசிக் தெரப்பிலும் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. ஒரு மென்மையான பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு பாடல் சூழல் ஒருத்தருக்கு ஏற்படுத்தி போட்டு ஒரு 15-20 நாள் அந்த குழந்தைகளை ஒரு அறையில வச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ரொம்ப ஆடம்பரமா ஒரு குத்து பாட்டு மாதிரி ஒரு மாதிரி ஒரே இசை ரொம்ப ஆரவாரமா இருக்கிற ஒரு பாடலை கேட்க வைக்கிற சூழல்ல ஒரு 20 குழந்தைகளை ஒரு அறையில அடைச்சிருக்காங்க. வச்சிருந்து ஒரு 20 நாள் கழிச்சு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு ஒரு பரிசோதனை பண்ணும் பொழுது அமைதியான பாடல் கேட்டவங்களோட குழந்தைகள் ரொம்ப அமைதியா ரொம்ப சாந்தமா இருக்கு. ஆனா வேற விதமான பாடல் கேட்ட குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி ஒரு ஆய்வு நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இந்த சமணர்கள் எது வேண்டாம் என்று சொன்னார்களோ அதனை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய அருளாளர்கள், இந்த சமய குறவர்கள், இசை எங்களுக்கு வேணும், இசையினால்தான் நாங்க இறைவனை பாட முடியும் என்று எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்க பெண்ணை வேண்டான்னு சொன்னீங்க, ஆனா நாங்கள் இறைவனை தலைவன் தலைவியாக நாயக நாயகி பாவத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் என்று அவர்கள் அந்தனையும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ ஒரு பக்தி இயக்கம் என்பது வளருவதற்கு அந்த இசை எவ்வாறு இருந்திருக்கு என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ நமக்கு முன்னாடி இருந்த ஒரு சமயம் எது வேண்டாம் என்று சொன்னார்களோ அதனை அப்படியே எடுத்துக்கொண்டு இவர்கள் வேறு பார்வையில் ஒரு பக்தியை வளர்ப்பதற்காக அந்த இசை பயன்பட்டு இருக்கின்றது. அந்த சமயத்தில் சொல்லப்பட்ட அந்த பெண் அந்த இடத்தில் எவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்த ஒரு தனி அரசியாக, மங்கையர்க்கு அரசி, தனி அரசி, தெய்வ பாவை என்றெல்லாம் சேக்கிலாராலும்
ஞானசம்பந்தராலும் போற்றப்படுபவளாக அங்கு விளங்குகின்றார். இதுகாரும் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பினை தந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.